தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனிக்கட்சியில் அரசியலில் குதிக்கும் வைத்தியர் அர்ச்சனா, வெளியான அதிரடி அறிவிப்பு. மன்னாரில் இயக்கத்தின் நகைகளை தேடிய ராணுவ வீரர் உள்ளிட்ட 4 பேர் கைது. யாழில் ஆள்மாறாட்டம் தொடர்பான வழக்கில் சட்டத்தரணி கைது. கனடாவில் உள்ள வீட்டில் 2 சடலங்கள் மீட்பு, காரணத்தை கண்டறிய போலீசார் முயற்சி. தொடர்பான விரிவான செய்திகள். இன்றிலிருந்து தனது அரசியல் பிரவேசம் ஆரம்பமாகியுள்ளதாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அறிவித்துள்ளார். ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபடுவதில் தனக்கு விருப்பம் இருக்கவில்லை என்றும், ஆனால் இன்று தான் நேரடி அரசியலில் குதிக்க உள்ளதாகவும் வைத்தியர் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா தனது தனிப்பட்ட சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவொன்றிலேயே இவ்வாறு கூறியுள்ளார். அத்துடன் சொந்த கட்சி ஆரம்பித்து அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும், ஏனைய அரசியல் கட்சிகளில் இணையும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பெரும்பான்மையான மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு அரசியல்வாதியாகவே தான் இருப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போரின் போது புலிகளால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தங்க ஆபரணங்கள், பணம் மற்றும் ஆயுதங்களை தேடி மன்னாருக்கு வந்த ராணுவ லெப்டினன்ட் மற்றும் நாட்டின் முன்னணி தொலைபேசி நிறுவனம் ஒன்றின் தொழில்நுட்ப அதிகாரி உட்பட 4 மன்னார் தாராபுரம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட லெப்டினன்ட் குருநாகல் மாபேகமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 49 வயதுடைய விடத்தல் தீவு ராணுவ பயிற்சி பாடசாலையில் பணிபுரிப்பவர் என போலீசார் தெரிவித்தனர். தொலைபேசி நிறுவனத்தின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் 29 வயதுடைய செட்டிக்குளம் மெனிக்ஃபார்ம் பகுதியைச் சேர்ந்தவர். கைது செய்யப்பட்ட ஏனைய சந்தேக நபர்களில் அனுராதபுரம் சாலியபுர பகுதியைச் சேர்ந்த 48 வயதான ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருவரும், கடுவெல கொத்தலாவெல பகுதியைச் சேர்ந்த 62 வயதான ஒருவரும் அடங்குகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து புரோட்டான் LP-16 அதிநவீன ஸ்கேனர் மற்றும் மடிக்கணினி ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் கைது செய்யப்படும் போது விடுதலை புலிகள் அமைப்பினர் ஆயுதங்கள் மற்றும் தங்க நகைகளை புதைத்ததாக குறிப்பிடும் இடத்தை அனுமதி பத்திரமோ அல்லது அனுமதியோ பெறாமல் கண்காணிப்பு கருவியின் உதவியுடன் சோதனையிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். ஆள்மாறாட்டம் தொடர்பான வழக்கில் யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பிராந்திய விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைதான சட்டத்தரணி சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சட்டத்தரணியின் அலுவலகத்தில் இருந்த 3 கணனிகளையும் பகுப்பாய்வு விசாரணைக்குட்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருவது, இத்தாலியைச் சேர்ந்த பெண்ணொருவர் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பி விவாகரத்திற்கு விண்ணப்பிக்க சென்றபோது அவர் ஏற்கனவே விவாகரத்து பெற்றுள்ளார் என்று தரவுகள் வெளிக்காட்டியுள்ளன. அந்த பெண் அதுவரை விவாகரத்திற்கு விண்ணப்பிக்காத நிலையில் இது தொடர்பில் போலீசாரிடம் முறையிட்டுள்ளார். போலீஸ் விசாரணைகளில் உடுவில் பகுதியில் உள்ள சட்டத்தரணி ஒருவர் கனிஷ்ட சட்டத்தரணிகள் மூலமாக ஆள்மாறாட்டம் செய்து மேற்படி தம்பதியர்கள் விவாகரத்து பெற்றுள்ளதாக நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இது தொடர்பில் குறித்த சட்டத்தரணியின் அலுவலகத்தில் சில வாரங்களுக்கு முன்னர் போலீசாரால் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புத்தள பிரதேசத்தில் 15 வயதுடைய மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் அவரது காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பாதிக்கப்பட்ட மாணவியின் தாய் புத்தள கட்டுகஹல்கே பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவரின் வீட்டிற்கு சென்று தனது மகளை அவருக்கு திருமணம் செய்து வைக்க முன்வந்துள்ளார். அப்போது இளைஞரின் பெற்றோரும் அதற்கு சம்மதித்த நிலையில் இளைஞனுக்கும் மாணவிக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி குறித்த மாணவி வழக்கம் போல் அந்த இளைஞனின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அதன்போது இளைஞன் மாணவியை பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். அதன் பின்னர் இளைஞன் மாணவியை விட்டு விலகிய நிலையில் மாணவி தாயுடன் போலீஸ் நிலையத்திற்கு வந்து இது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார். அதற்கமைய புத்தள போலீசாரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக முன்னராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் கைதான சந்தேக நபரை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக
புத்தள போலீசார் தெரிவித்தனர். கனடாவின் நியூ பிரவுன்ஸ்விக் மாகாணத்தின் ரொட்ஸி பகுதியிலுள்ள வீடு ஒன்றில் 2 நபர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என 2 பேரின் உடல்கள் இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இருவரின் மரணத்திற்கான காரணம் குறித்து இதுவரை எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை. எனவே இச்சம்பவம் குறித்து கனடா போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளியாகும் வரை இச்சம்பவம் குறித்து மேலும் எந்தவித தகவலையும் வெளியிட முடியாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பொதுமக்கள் யாரும் இச்சம்பவத்தால் பாதிக்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.